வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது விடுதலை பார்ட் 2 ஓட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தன்னோட ஐடியாலஜியை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய டைரக்டர்ஸ்ல ஒரு சிலர்ல வெற்றிமாறனும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா தன்னோட ஐடியாலஜியை சொன்ன ஒரு படம் தான் இந்த விடுதலை 2. இந்த விடுதலை 1ல என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அதிகார வர்க்கத்துக்கும் சாமானியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த போரின் ஒரு பகுதியா நம்ம வாத்தியார் கைது பண்ணப்படுறாரு. சோ அதுக்கு அடுத்து வாத்தியாருக்கு என்ன நடக்க போகுது, அவரை என்ன பண்ண போறாங்க, அவர் எங்க டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கேம் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு தனி பார்ட்டா இந்த படத்துல போகும். அதுக்கு பேரலா யார் இந்த வாத்தியார், எப்படி பெருமாள் வாத்தியாரா உருவானாரு, அவர் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தாரு, அண்ட் அந்த எவல்யூஷன் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்ன ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே கண்டிப்பா இந்த படத்துல இவங்க பேசியிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் தான். அதாவது கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப டீடைல்டா சொன்ன ஒரு படம் இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. ஆல்சோ இதுல அந்த லெஃப்ட் ஐடியாலஜினா என்ன அப்படின்றதுமே ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நான் லெப்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. பட் உண்மையா லெப்டிஸ்டுக்கான அந்த ரீசன் என்ன, அண்ட் லெப்டிஸ்ட் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கலாம். பட் இந்த படத்துல அதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன, அண்ட் அந்த அதிகார வர்க்கம் எப்படி தன்னோட அதிகாரத்தை காட்டுறாங்க, அதுவும் எளிய மக்கள் மேல ரொம்ப ஈஸியா காட்டுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த பண்ணடிமை முறை அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அதுல நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ஷனோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல அந்த கென்னோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியாரா இன்ட்ரடியூஸ் ஆவாரு. அங்க தொடங்கி இந்த படத்தோட எண்ட் வரைக்குமே விஜய் சேதுபதி இந்த படத்தை கேரி பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த படத்தோட டயலாக்ஸ் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லுவேன். பொதுவா பஞ்ச் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் ஹீரோஸ் படங்கள்ல வரக்கூடிய டயலாக்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் உண்மையிலேயே பஞ்சா இருந்த டயலாக்ஸ் அப்படின்னா இந்த படத்துல உள்ள டயலாக்ஸ் தான். உதாரணத்துக்கு தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள்லாம் வெறும் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரியா இருக்கட்டும். அதே மாதிரி கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியே போச்சுட்டு கொடுமைகள் பண்ணக்கூடிய ஒரு மிராஸ்தார் சொல்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சதா இருக்கட்டும். அதன் மூலமா இந்த கேபிட்டலிஸ்டுக்கு ஏன் கம்யூனிசம் பிடிக்கிறது இல்லை அப்படின்றத சிம்பாலிக்கா சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரி மஞ்சு வாரியர் ஏன் கிராப் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங்கா இருக்கட்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வச்சு அந்த டிஸ்கஷன்ஸ், அதாவது வாத்தியார் சில சினாரியோஸ் மாதிரி இந்த படத்துல கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த கேள்விக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத வச்சு நம்மளோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத கூட ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் இதுல வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கிளைமேக்ஸ் காட்சியை படமாக்கின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸே ஒரு வித்தியாசமான முடிவா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட கன் ஃபைட்ஸ், இந்த படத்தை காட்சிப்படுத்தின விதம் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. பட் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செஞ்சுச்சு. அந்த சித்தாந்தங்கள் அப்படின்றத சொன்னதுல எந்த தப்புமே இல்லை. பட் அதை கொஞ்சம் ஓவர்லோடா சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதே மாதிரி எமோஷனலாவும் இன்னும் அந்த கனெக்ட் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த படத்துல கிஷோரை காட்டுறாங்க அப்படின்னும் போது வெற்றிமாறன் படங்கள்ல கிஷோருக்கு என்ன ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் அதுதான் பிரேக்கிங் பாயிண்டா வச்சது அப்படின்றது கொஞ்சம் ஒட்டாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னுமே அந்த எமோஷன் அப்படின்றது ப்ராப்பரா கடத்தி இருக்கலாம் அந்த இடங்கள்ல. அதே மாதிரி வில்லன்களோட கேரக்டர் டிசைன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப யூனிடைமென்ஷனலா இருந்துச்சு. ரொம்ப கொடூரமானவர்கள் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் மல்டி ஷேடடா டிசைன் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் இப்போ வரக்கூடிய டப்பா படங்களுக்கு மத்தியில இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில கோரியான காட்சிகள் அப்படின்றது இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.